Alhamdulillah. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த மாதம் ரபீல் அவ்வல் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விடைபெற்று சென்ற மாதம், தம்முடைய இறுதி மூச்சை நிறுத்திவிட்டு சென்ற மாதம். இந்த மாதத்திலே பல்வேறு மேடைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை பற்றி, அவர்களுடைய வாழ்வின் பல்வேறு கோணத்தில் இருந்து நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொண்டு வந்த இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், எவ்வளவு சிறந்த ஒரு ஆன்மீகத்தை அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் வேறொரு கோணத்திலே காண இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரண்டு பெரும் தலைமை இருந்தது. ஒன்று அரசியல் தலைமை. அரசியல் தலைமை என்று சொன்னால் இன்றைக்கு இருப்பது போல உள்ள அரசியல் தலைமை கிடையாது. அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய வல்லரசாக இரண்டு நாடுகள் இருந்தது, ரோம், பாரசீகம். அந்த இரண்டு வல்லரசுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அச்சம் கலந்த மரியாதையோடு பார்த்து கொண்டிருந்த காலகட்டம். அப்படி என்றால் அவர்கள் கூட பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைமை, ஒரு பவர்ஃபுல் அதிகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது. அவர்கள் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மன்னர், மாமன்னர். அந்த தலைமை அவர்களுக்கு இருந்தது. அதுபோல அவர்களிடம் இன்னொரு தலைமையும் இருந்தது, ஆன்மீக தலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஆட்காட்டி விரலை காட்டிவிட்டால் உயிரை கொடுப்பதற்கு
தயாரான தோழர்களை, படைகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுட்டு விரலை சுட்டி காட்டினால் போதும், திரண்டு வந்து விடுவார்கள். எல்லோரும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு முன் வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை கொண்டிருந்த ஒரு பெரிய தலைமை, ஆன்மீக தலைமை அவர்களிடம் இருந்து வந்தது. ஏதோ இன்றைக்கு இருப்பது போல அல்ல. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆன்மீகத்தினுடைய பெயரால் நடக்கக்கூடிய மோசடிகள். நித்யானந்தா, மகாவிஷ்ணு என்றெல்லாம் இன்றைக்கு தோன்றிருக்கிறார்களே, அவர்களைப் போல அல்ல, அல்லது வேறு சில ஆன்மீகவாதிகளைப் போல அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மீக தலைமை மகத்தானது, நிகரில்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைமை அவர்களுக்கு இருந்தது. இந்த ரெண்டு பெரிய தலைமையை அவர்கள் வைத்திருந்தும் இந்த ரெண்டையும் தன்னுடைய சுயநலனுக்காக அவர்கள் பயன்படுத்தியதே கிடையாது. சுயநலன் என்று சொல்ல போனால் அவர்கள் சொத்து சேர்த்தது கிடையாது, புகழை, மரியாதையை சேர்த்தது கிடையாது. இன்றைக்கு ஒருவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலம் ஒன்று சொத்து சேர்க்க வேண்டும் அல்லது மரியாதையை எதிர்பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு தான் பிரதான நோக்கமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு கட்சியாக இருந்தாலும் சரி, அதிலே அவர்களுக்குரிய நோக்கம் இந்த ரெண்டு தான். ஒன்று சொத்து சேர்க்கணும் அல்லது புகழை சேர்க்கணும், மரியாதையை சேர்க்கணும். இந்த ரெண்டும் தான் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு உள்ள அடிப்படை இலக்கணமாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய தலைமை இருந்தும் கூட, இந்த இரு பெரும் தலைமை இருந்தும் கூட அவர்கள் இதனை தம் சுயநலனுக்காக பயன்படுத்தியது கிடையாது. சொத்து சேர்த்தது கிடையாது, புகழை அவர்கள் அடைந்தது கிடையாது. அவர்கள் முதலாக தன்னை அறிமுகப்படுத்திய அந்த முறை இருக்கிறதே, அதிலிருந்தே நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். எப்படி அவர்கள் தம்மை அறிமுகம் செய்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறார், நபியே கூறுங்கள், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி? நபியே, இந்த மக்கள் மன்றத்திலே நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பற்றி நீங்கள் எடுத்துரையுங்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான், சொல்லுங்கள் என்று சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு, இது நம்மை பொறுத்தவரையில சாதாரண ஒரு அறிவிப்பாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகவாதிகளுக்கு இது ஒரு ஆபத்தான அறிவிப்பு. இப்படி யாரும் அறிவிக்க மாட்டார்கள். இன்றைக்கு புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கூட இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்க முடியாது. அவர் தன்னை இந்த உலகத்தில் எப்படி காட்டிக் கொள்கிறார், எப்படி அவர் முன் வந்திருக்கிறார், அவர்களுடைய இன்றைக்கு பின்னணி அலசி ஆராயப்படுகிறது. அவர் எப்படி மேம்பட்டு வந்திருக்கிறார், எதை வைத்து அவர் பிழைப்பு நடத்தி இருக்கிறார், எப்படி அவரிடம் சொத்து சேர்ந்திருக்கிறது, புகழ் சேர்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. சாதாரண கடை நிலையில் இருந்த ஒருவர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆன்மீகம்தான் அதற்கு சரியான பாதை என்பதை அவர் சரியான தருணத்திலே தேர்வு செய்து அவர் அதனை பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்களா? அவர்களுடைய அறிவிப்பு என்ன? இன்றைக்குரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் தம்மை சாதாரண மனிதர் என்று காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ தெய்வ பிள்ளை, இவருக்கு தெய்வாம்சம் இருக்கிறது, கடவுளுடைய கடாட்சம் இருக்கிறது, இவர் கை வைத்தால் தொலங்கும், இவர் தொட்டால் எல்லாமே பொன்னாகும், இவரிடம் ஆசை வாங்கினால் போதும், 7 ஜென்மத்துக்கும் அது போதுமானது என்று இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு ஆன்மீகவாதனுடைய பலம் எதுவோ அதையே முறித்து விட்டு சொல்லுகிறார்கள், அடித்து நொறுக்குகிறார்கள். எப்படி? நான் உங்களை போன்ற மனிதன் தான், நான் சாதாரண மனிதன்,
உங்களுடைய மனித தன்மைக்கு என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாமே எனக்கும் இருக்கிறது என்று அறிவித்தார்கள். நீங்கள் எப்படி சிரமப்படுகிறீர்களோ அதுபோல நானும் சிரமப்படுவேன். நீங்கள் எப்படி உறங்குகிறீர்களோ அதுபோல நானும் உறங்குவேன். நீங்கள் உண்பது போல நானும் உண்பேன். நீங்கள் மனமுடித்துக் கொள்வது போல நானும் மனமுடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனித சுபாவங்கள் அனைத்தும் எனக்கும் உண்டு. நான் ஏதோ தெய்வ பிறவி அல்ல என்று சொன்னார்கள். அந்த அறிவிப்பிலே அவர்கள் ஜெயித்தும் காட்டினார்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம். எந்த அறிவிப்பில் ஆன்மீகவாதிகள் தோற்று போவார்களோ அந்த அறிவிப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்து காட்டினார்கள். எவ்வளவு பெரிய கூட்டம் அவர்களுக்கு பின்னே திரண்டது. மொத்த அரபுலகம் அவர்களுக்கு பின்னால் நின்றது. அவர்களுடைய பழைய காலத்து அந்த தீனை எல்லாம், அவர்கள் இருந்த அந்த மதத்தை எல்லாம் உடைத்து எரித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்திலே வந்து இணைந்தார்கள். நடந்ததா இல்லையா? அது எப்படி ஜெயித்தார்கள் அவர்கள்? அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக சரியான ஒரு அறிவு. நான் உங்களை போன்ற மனிதன் தான். வித்தியாசம் இருக்கிறதா? இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன? யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு அது இல்லை, அவ்வளவுதான். எனக்கு வானத்திலிருந்து செய்தி வருகிறது, அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது, உங்களுக்கு அது கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் தான் வித்தியாசம். மற்ற எல்லா விஷயத்திலும் நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். புகழ் சேர்ப்பவராக இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாரா? சொத்து சேர்ப்பவராக இருந்தால் இப்படி சொல்லியிருப்பாரா? இதையெல்லாம் சொல்லிவிட்டு புகழை சேர்க்க முடியுமா? சொத்து சேர்க்க முடியுமா? நம்மள மாதிரி ஆள் தானே, இவர்கிட்ட என்ன இருக்க போகுது என்று எல்லோரும் ஒதுக்கி தள்ளி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் அதுவல்ல என்பதை இந்த அறிவிப்பில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் ஹுனைனை நோக்கி. அங்கிருந்து ஹுனைனில் இருந்து அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஹுனைன் யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். வரக்கூடிய அந்த வழியிலே ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறிக்கப்படுகிறார். மக்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்கிறார். அங்கு உள்ள மக்கள், மன்னர் வருகிறார், இந்த நேரத்திலே நாம் அவர்களிடத்திலே நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் சூழ்ந்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்திலே நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு முள் மரத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய துண்டு அந்த முள் மரத்தின் மீது விழுந்து விடுகிறது. என்னுடைய துண்டை எடுத்து தாருங்கள், நகருங்கள், என்னுடைய துண்டை எடுத்து தாருங்கள் என்று கேட்டார்கள். துண்டு எடுத்து அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. என்ன செய்தி? எல்லோரும் சொன்னார்கள், எங்களுக்கு நீங்கள் தாருங்கள், எங்களுடைய வறுமையை நீங்கள் போக்குங்கள், எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த முள் மரங்கள் அளவுக்கு அந்த பகுதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த அரபுலகத்திலே அதிகமான முள் மரங்கள் இருக்கும். இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், இருக்கத்தான் செய்யும். எக்கச்சக்கமான மரங்கள், முள் மரங்கள் இருக்கும். இந்த முள் மரங்களுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு என்னிடம் செல்வம் இருக்குமானால் அதை உங்களுக்கு தராமல் நான் இருக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை நீங்கள் கஞ்சனாக பார்க்க முடியாது, என்னை நீங்கள் கோழையாக பார்க்க முடியாது. என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை நான் உங்களுக்குத்தான் தரப்போகிறேன். என்னை விடுங்கள், நான் உங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய மாமன்னராக இருந்தும் கூட அவர்கள் எவ்வளவு சாதாரணமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுக்கு செக்யூரிட்டி கிடையாது, 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவர்களுக்கு பக்கபலமாக பாதுகாப்பு வீரர்கள், பூனைப்படைகள் கிடையாது. சாதாரணமாக வந்திருக்கிறார்.
குடிமக்கள், கடைசி கடைக்கோடி குடிமகன் கூட சர்வ சாதாரணமான முறையில் தன்னுடைய கோரிக்கையை அவரிடம் முன்வைக்க முடியும் என்கின்ற அளவுக்கு மக்களோடு மக்களாக அவர்கள் கலந்து வாழ்ந்தார். முன்வைத்தார்களா இல்லையா? இன்றைக்கு அப்படி நடக்குமா? எண்ணிப்பார்கள். இன்றைக்கு நாட்டினுடைய அதிபரோ அல்லது மோடியோ இன்றைக்கு வந்தால் சர்வ சாதாரணமாக அவரை போய் பொதுமக்கள் போய் சந்தித்து விட முடியுமா? பாதையிலேயே இப்படி நிற்க முடியுமா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஆயிரம் நிகழ்வுகளை சொல்ல முடியும், ஆதாரங்களை அள்ளி போட முடியும். ஆனால் நேரம் போதாது. சுருக்கமாக நாம் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நாம் ஒரு சில ஆதாரங்களை மட்டும் முன்வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எப்படி வாழ்ந்தார்கள்? புகழை விரும்பினார்களா? சொத்து சேர்த்தார்களா? மரியாதையை எதிர்பார்த்தார்களா? இல்லை என்பதை காட்டக்கூடிய ஆதாரங்கள் ஏராளம் ஏராளம். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உணவு ருசியான உணவை அவர்கள் உண்டது கிடையாது, அழகான உடையை உடுத்தியது கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி சொல்லுகிறார்கள், அகிலத்துக்கு சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததிலிருந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததிலிருந்து தொடர்ந்து 3 நாட்கள் வயிறார உண்ணது கிடையாது. இறக்கின்ற வரை இதுதான் நிலை என்று சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மரணிக்கின்ற வரை இதுதான் நிலை. ஏன் அவர்கள் ஏன் அப்படி வாழ்ந்தார்கள்? ஏன் அவங்க சொத்து சேர்க்க வேண்டியது தானே? மக்கள் வருவார்களா? தங்களுடைய சுயநலுக்காக இதனையெல்லாம் படைத்த அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் அணிவகுப்பார்களா? இன்றைக்கு நாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்போமா? இன்றைக்குள்ள ஆன்மீகவாதிகளில் ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய புகழ் மகத்தானது. அல்லாஹ் அவர்களுடைய புகழை உயர்த்தி இருக்கிறார். அதனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாமனிதராக அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதனை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கோடு போட்ட சட்டை ரொம்ப பிரியமாக இருந்தது. அதை வாங்கி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? போட்டுக்கிட்டாங்க. அதை போட்டுக்கிட்டு தொழுகைக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா அவங்களுடைய கவனம் அந்த சட்டையினுடைய அலங்காரத்தின் மீது படுகிறது. தொழுகை முடித்து உடனே என்ன செய்யறாங்க? அந்த சட்டையை கழட்டி இதை கொண்டு போய் அபூ ஜஹமிடம் கொடுங்கள், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆடையை எனக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அபூ ஜஹமிடம் ஒரு கடினமான ஒரு ஆடை இருந்தது. அது மென்மையான ஆடை கிடையாது, அது ஒரு கடினமான ஆடை. அந்த ஆடையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. காரணம் சொன்னாங்க, இது என்னுடைய தொழுகையில் என்னுடைய கவனத்தை இது திசை திருப்பி விட்டது, இதை கொண்டு போய் அவரிடம் கொடுத்து அவருடைய ஆடையை வாங்கி வாருங்கள்னு சொன்னாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு மிகச்சிறிய வீடு. அரண்மனையெல்லாம் வாழ்ந்தாங்க. அவர்கள் அரண்மனையில் வாழ்ந்தார்களா? இல்லையே. அவர்கள் தான் புகழை அடையவில்லையே, சொத்து சேர்க்கவில்லையே. அவர்களுக்கு மிகப்பெரிய அரண்மனை அல்லவா இருந்திருக்க வேண்டும். அன்றைக்கு அரண்மனைக்கு பஞ்சமில்லாத ஒரு காலமாக இருந்தது. யூதர்கள்லாம் மிகப்பெரிய கோட்டை கொத்தளங்கள்ல வாழ்ந்து வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கோட்டையை கட்டி கொண்டு பெரிய பெரிய அரண்மனையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தார்களா? இல்லை. மிக சாதாரண ஒரு வாழ்க்கை அவர்களுடைய வீடு. எஞ்சி தொழுதாங்கன்னு சொன்னா இன்னொரு ஆள் பக்கத்துல உட்கார முடியாது. அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கால் நீட்டுறது கூட இடம் கிடைக்காது. இவங்க சஜிதாவுக்கு போகும்போது இப்படி காலை என்ன செய்வாங்க? இப்படி தொடுவாங்க. தொட்டதும் அவங்க காலை மடக்கி கொள்வாங்க. பிறகு சஜிதாவுக்கு போவாங்க. இப்படித்தான் அவர்களுடைய வீடு இருந்திருக்கிறது. வீட்டுக்கு வாசல் கூட கிடையாது, ஒரு பாய் இருக்கும்.
இரவு நேரங்களில் அதன் மீது படுத்து உறங்குவார்கள். பகல் நேரங்களில் அதை கனவாக பயன்படுத்திக் கொள்வார்கள். சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் யாரும் எஞ்சி நிற்க மாட்டாங்க. நீங்க பார்க்கிறோம் உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆன்மீகவாதிகள் வந்தாங்கன்னா அதிகார வர்க்கம் எல்லாம் எழுந்து நிற்கும். நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லப்படக்கூடிய ஜனாதிபதியே காலில் விழக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது யாரும் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், அதனை அவர்கள் வெறுப்பார்கள், விரும்ப மாட்டாங்க. அதனை அவர்கள் வெறுப்பார்கள் என்பதற்காக திருமீதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிந்தைய காலத்திலே ஒரு மன்னர் இருந்தார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு பெரிய ஆட்சி தலைவர், ஹலீஃபா முஆவியா. அவர்கள் வரும்போது 2 அதிகாரிகள் எஞ்சி நிற்கிறாங்க. அது யாரு? அப்துல்லா பின் ஜுபைர், இப்னு சஃப்வான். இந்த 2 பேரும் அந்த ஹலீஃபா வரும்போது எழுந்து நிற்கிறாங்க. உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? உட்காருங்க, எதுக்காக எழுந்து நிற்கிறீங்க? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நபிகள் நாயகத்துடைய தோழர் யார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க? மன் சர்ரஹு அயதமஸ்ஸல லஹு ரிஜால் கியாமன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யாரேனும் ஒருவர் மக்கள் தமக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தமது இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். மக்கள் தம்முடைய காலில் விழணும், தமக்காக எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற விருப்பம் யாருக்காவது இருக்குமானால் அவர் எங்க தான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் செவியேற்றிருக்கிறேன். எனக்காக நீங்கள் நிற்கக்கூடாது, அமருங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய தோழர்களை கூட அப்படித்தான் அவர்கள் பயிற்றுவித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதையெல்லாம் நாம் படித்து பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மிகப்பெரிய 2 தலைமையை பயன்படுத்தி அவர்கள் சொத்து சேர்க்கவில்லை, புகழை அடையவில்லை என்பதைத்தான் இது தெள்ள தெளிவாக காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை என்ன? இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு போதனையை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை மக்களுக்கு தந்திருக்கிறார்கள், அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி அதனை நான் முடித்துக் கொள்வேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி மூச்சு நின்ற ஒரு மாதம். இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் எத்தகைய வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள்? அதையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஹா இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நபியே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நபியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பீற்றிக் கொள்வதற்காகவா? இல்லை. இதை நாம் எதற்காக எடுத்து சொல்கிறோம்? எதற்காக நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? அவர்களை தலைவராக பெற்றிருக்கக்கூடிய நாம், வழிகாட்டியாக பெற்றிருக்கக்கூடிய நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? நாம் நம்முடைய கடமையை சரிவர நிறைவேற்றி இருக்கிறோமா? அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ பின்பற்றினாயா கேட்பான்ல. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்குமானால் என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பிரியம் இருக்கிறதா? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவனை பற்றிய நேசம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நாங்கள் அல்லாஹ்வாலாக்கள், யூதர்கள் சொன்னார்களே, நஹ்னு அப்ராவுல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்கள் அவனுடைய நேசர்கள் அப்படின்னு யூதர்கள் சொல்லி வந்தார்கள். அதுபோல நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யூதர்கள் நடந்து கொள்வது போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்வது போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன வழிகாட்டினார்களோ, அந்த வழிகாட்டுதல் படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் அல்லாஹ்வை நேசித்ததாக ஆகும். குல், நபியை சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். நபியே நாயகத்தை சொல்ல அல்லாஹ், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று. அதனாலதான் நாம் என்ன செய்யறோம், அதனை நாம் எண்ணி பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாம் நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் விரும்புவது அதுதான். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக அருளப்பட்ட வசனம், ஆக கடைசி அது. இந்த வசனத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நாட்கள் தான் உயிரோடு இருந்திருக்கிறார். இந்த வசனத்துக்கு பிறகு 9 நாட்கள் உயிரோடு இருந்திருக்கிறார். ஆக கடைசியான வசனம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். உங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? மீண்டும் அப்படியே கொண்டு வருவான், படைச்சு கொண்டு வருவான். இந்த மறுபிறவிங்கிறாங்களே, அது அல்ல, அது வேறொரு பிறவியாக பிறக்கிறது. அது மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய சமாச்சாரம் அல்ல. அவன் வேற ஒன்றை சொல்லுகிறான். அது இந்து மதத்துல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அப்படி நம்புறாங்க. அது அறிவுபூர்வமானது கிடையாது, அது அறிவுக்கு ஒவ்வாதது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அறியாமையில் மூழ்கி இருந்த சமுதாயம், படு மோசமான சமுதாயம், படு மோசம். அறிவுங்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கு கிடையாது. நேர்வழி எது, வழிகேடு எது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களிடம் இருந்தது வழிகேடு மட்டும்தான், மௌட்டீகம் மட்டும்தான், அறியாமை மட்டும்தான். வேறு எதுவும் அந்த சமுதாயத்தில் இருந்தது கிடையாது. அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் தம்மை வளர்த்து கொண்டார்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இல்லை. இன்னைக்கு அதானே நடக்குது. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் இதுதான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் ஒரு பகுதியை கையில் எடுத்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. காசு பணம் கொட்டு அவங்க அப்படியே என்ன செய்யறாங்க, சடன்னு அப்படி மேல வந்துடுறாங்க. இதான் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. அவர்களுடைய போதனை என்ன? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் தான் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மா கஸபத் வஹும் லா யுظلمون. பிறகு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே என்னென்ன செய்தான்
அதற்கான முழுமையான கூலி அவனுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் கொஞ்சமும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். கரெக்டா அல்லாஹ் என்ன செஞ்சுமா, அதற்கான சரியான கூலியை கொடுத்துடும். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்துல 281வது வசனம், திருக்குரானில் கடைசியாக அருளப்பட்ட வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளை பற்றிய பயம் மட்டும்தான் ஒரு மனிதனை நேர்வழிக்கு கொண்டு வர முடியும். ஒரு மனிதன் என்ன செய்வான்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கிறது. அந்த விலை வருவது வரைக்கும் தான் அவன் என்ன செய்வான்? அவன் நீதி நேர்மை பேசி கொண்டிருப்பான். அது தப்பு, இது தப்பு, அது கூடாது, இது கூடாது என்று சொல்வார்கள். ஆனா அவனுக்கு காட்ட வேண்டியதை காட்ட வேண்டும். காட்டிட்டால் விழுந்துருவான். சிலர் காசு பணத்தில் விழுவாங்க, சிலர் குடி போதையில மதுவில் அடிமைப்பட்டுருவாங்க, சிலர் பெண்ணில் விழுந்துருவாங்க, இன்னும் சிலர் வேறு வேறு பலவீனங்கள்ல விழுந்துருவாங்க. அதெல்லாம் வருகின்ற வரைக்கும் தான் என்ன செய்வாங்க? அது தப்பு, இது கூடாது, இது பாவம் என்று சொல்லுவாங்க. இப்ப பாவம், ஒரு 1000 கொடுங்க, அவன் வரமாட்டான். ஒரு 2000 கொடுங்க, வரமாட்டான். 1,00,000 கொடுங்க, யோசிக்க ஆரம்பிச்சிடும். 1,00,000 கிடைக்குது, இப்ப நம்ம இதை செஞ்சிட வேண்டியதானே, நமக்கு என்ன பிரச்சனை, யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். 1,00,000லையும் விழுகாதவர்கள் கோடான கோடிகள், 200 கோடி 300 கோடி கோடிக்கணக்கில் ஊழல் பண்றாங்களே, எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் எப்படி? அவர்களுடைய பலவீனம் கோடிகளில் இருக்கிறது. அவர்களுடைய பலவீனம் கோடிகளில் இருக்கிறது. அந்த கோடிகளை பார்த்த உடனே என்ன செஞ்சிடறாங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அது வரைக்கும் என்ன செய்வாங்க? அவங்க இது தப்பு, இது அநியாயம் அப்படின்னு சொல்லி நீதி பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எந்த கோடிகளுக்கும் சாயாம ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மறுமை பற்றிய பயம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே விதைத்தார்கள். எந்த ஒரு பலவீனத்துக்கும் மனிதன் அடிமைப்படவே மாட்டான். இந்த பயம் உள்ள இருந்து சொன்ன எத்தனை கோடி கொடுங்க, 1000 கோடிகளை கொடுங்க, எத்தனை சைபர் வேணாலும் போட்டுட்டு அவனுக்கு கொடுங்க, இந்த பயம் இருந்தால் யாரும் இதிலே விழுந்து விட மாட்டார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். உன்னுடைய மனதில் நீ இதை விதை, இதுதான் உனக்கு மிகப்பெரிய ஒரு கவசம். நீ சரியாக நடந்து கொள்வாய், எதற்கும் நீ பயப்பட மாட்டாய், எதற்கும் நீ விலை போகி விட மாட்டாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யிஆத் அன் தஜஅலுஹும் கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். தீமைகளை செய்யக்கூடியவர்கள் என்ன, அவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்யக்கூடியவர்களைப் போல நடத்தப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நாளைக்கு மறுமையில எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா, அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அதான் நமக்கும் கிடைக்க போகுது. அவன் இன்னைக்கு தொழுதுட்டு நோன்பு வச்சுக்கிட்டு கிடக்கான், அவனும் மறுமைக்கு போதான் போறான், நம்மளும் போதான் போறோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் அங்க நடக்க போகுது. அது உண்மைன்னு சொன்னா 2 பேருக்கும் ஒண்ணுதான் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அது நடக்காது. அவர்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதும் மரணிப்பதும் ஒண்ணுதான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? கிடையாது. அலா சாஅமா யஹ்குமூன், சாஅமா யஹ்குமூன். அவர்கள் என்ன முடிவு செய்வது மிக கெட்டது, தவறான முடிவை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. மறுமைக்கு வரும்போது யார் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு நன்மை, யார் தீமை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை. அது கடுகளவாக இருந்தாலும் சரி. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அதற்குரிய பலனை அவர் காண்பார். கொஞ்சம் தான் நான் செஞ்சிருப்பேன் தான், நீ நன்மை செஞ்சிருக்கிற, அது அணுவளவாக இருந்தாலும் அதற்குரிய பலன் இதோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய கொடுப்பான்ல.
அணுவளவு பலன் கிடையாது, அது மலையளவு பலனை கொடுப்பார். அணுவளவு தீமை செய்தாலும் சின்ன தப்பு தானே என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். அதற்கு தண்டனை. நீ செய்தது இது, அதற்கான தண்டனையை பெற்றுக்கொள் என்று கடுகளவு அணுவளவு தீமைக்கும் தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். நீங்க மனசுல பதிய வைக்கணும். இதை பதிய வச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க திருந்த ஆரம்பிச்சிருவீங்க, எதற்கும் விலை போக மாட்டீர்கள். இந்த பயம் வரணும். உங்களை எதுவும் அசைத்து பார்க்க முடியாது, கோடிகள் அசைத்து பார்க்க முடியாது, பெண்கள் அசைத்து பார்க்க முடியாது, அல்லது பதவிகள் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. நீங்கள் இதை மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த போதனையை நாம் ஏற்று நடந்து அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்வை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஏதோ அவர்களுடைய மாதம் என்று நாம் நினைத்து கொண்டு தொடர்ந்து ஒரு 10 நாள் மீட்டிங்கை போட்டு பேசிட்டு கலைந்து போகக்கூடிய சமாச்சாரம் அல்ல, அல்லது வட்டாரமாக பலாவை ஆக்கி விளம்பக்கூடிய சமாச்சாரம் அல்ல. அது பித்அத். அது உங்க வீட்டு பையனுடைய பிறந்த நாளுக்கா நீ சோறாக்கி விளம்புற இல்லையே, நீ இறை தூதருக்காக ஆக்குகிறாய், அதிலே நன்மை கிடைக்க வேண்டும் என்று நீ செய்கிறாய். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் வழிகாட்டவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக குற்ற செயலாக மாறும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சோறு தானே, அதை ஆக்கி எல்லாருக்கும் விளம்புறோம், போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்றாங்க. போட்டோ எடுத்து பண்றாங்க, எல்லாம் வரும். அவங்களும் பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. மலக்குமார் அவங்களும் என்ன செய்வாங்க, அதை அப்படி பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க, தூக்கி போடுவாங்க. இது யார் வழிகாட்டியது? யாருக்காக செய்தாய்? ஏன் செய்தாய்? கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். நீங்கள் அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் தான் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடம் திரும்ப வர இருக்கிறீர்கள். பிறகு சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத். ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்தவற்றுக்காக அங்கு தீர்க்கப்படுவார், பழி தீர்க்கப்படுவார். வஹும் லா யுظلمون. அவர்கள் கொஞ்சமும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.